இன்னைக்கு நம்ம பிரதி சமையல பார்க்க போற ரெசிபி நேந்திரம் பழ உருண்டை. இந்த உருண்டை கூட ஒரு கட்டன் சாயா வச்சு குடிச்சோன்னா ரொம்ப அட்டகாசமா இருக்கும். கட்டன் சாயனா பிளாக் டீ. வாங்க இனி இந்த ஈஸியான நேந்திரம் பழ உருண்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி நாம நல்ல பழுத்த நேந்திரம் பழத்துல மட்டுமே நம்ம இதை செய்ய முடியும். பழத்துல துவர்ப்பு இருக்கக்கூடாது. மற்ற பழங்களை நான் செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்தது கிடையாது. நேந்திரம் பழத்துல தான் இது நல்லா இருக்கும். நான் என்னுடைய பழம்பூரி வீடியோலேயே சொல்லியிருப்பேன், நேந்திரம் பழம் இங்கே யூஎஸில் வாங்குகிற நேந்திரம் பழத்தை நம்ம பூரியோ எந்த ஸ்நாக்கோ செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் அதோட டிப்பை கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்கள். ஒரு சின்ன துண்டு கடித்து சாப்பிட்டு பாருங்கள். அதில் இனிப்பு புளிப்பு இருந்தால் மட்டுமே அந்த பழம் நமக்கு ருசியாக இருக்கும், நம்ம எந்த பலகாரம் செய்தாலும். இப்போ நான் செக் பண்ணி பார்த்தப்ப நல்ல இனிப்பாக இருந்துச்சு. இனி இதை இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு கடாயை நல்லா சூடு பண்ணி அதில் 2 டீஸ்பூன் நெய் மட்டும் விட்டு நம்ம நறுக்கி வச்ச இந்த பழங்களை போட்டு நல்லா நம்ம இதை வதக்க போகிறோம். இப்போ பழம் கொஞ்சம் வேக ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி நம்ம கரண்டியால் வச்சு லைட்டாக அழுத்தினாலே அந்த பழம் நல்லா கூலாக போயிடும். ஸோ இதை மாதிரி செஞ்சுக்கோங்க. தனியாக நம்ம மிக்சிலெலாம் போட்டு அரைக்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. சும்மா அந்த கரண்டியாலே நல்லா கொஞ்சம் மசிச்சுக்கோங்க. இப்போ பழத்தை நம்ம நல்லா இந்த மாதிரி கிண்டி வச்சுருக்கோம். இனி இது கூட 1/2 கப்பு திருவின தேங்காய் அதையும் கூட போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஒல்லியாக இருக்க பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி ஏத்தம்பழ உருண்டைகளை நம்ம அடிக்கடி கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தோம்னா பிள்ளைங்க நல்லா வெயிட் போடுவாங்க. சின்ன பிள்ளைங்களுக்காவது ஓகே, அவங்க ஓடி ஆடி விளையாடுறதுல சரியாக போயிடும். ஆனால் நம்ம அடல்ட்ஸுக்கு நான் இது டெய்லி சாப்பிட்றதுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டேன். வெயிட் நல்லா போடும். இப்போ நான் இதில் 2 டேபிள் ஸ்பூன் சீனி போட்டிருக்கேன். இது நீங்கள் எடுத்திருக்க பழத்துக்கு பழத்தோட இனிப்பை அட்ஜஸ்ட் பண்ணி இந்த இனிப்பை சேர்த்துக்கோங்க. சில பழம் நல்லாவே இனிப்பாக இருக்கும், அப்படிப்பட்ட பழங்களுக்கு கம்மியாக போதும் இனிப்பு. இனி இது கூட நம்ம 1/2 கப்பு அவல் சேர்க்க போகிறோம். வெள்ளை அவல்னாலும் சரி, சிகப்பு அவல்னாலும் சரி. இந்த அவலை லைட்டாக சும்மா கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு போடலாம், இல்லை டைரெக்டாகவும் போடலாம். நான் இன்றைக்கி சும்மா தான் போட்டேன். யூஸ்வலாக மைக்ரோவேவில் ஒரு 30 செகண்ட் வச்சுட்டு நான் இது கூட ஆட் பண்ணுவேன். அப்போ அது மைக்ரோவேவில் ஒரு 30 நிமிஷம் வச்சோன்னா ஒரு மாதிரி அது கிறிஸ்ப் ஆயிடுது. அதுக்கப்புறம் நான் இது கூட போட்டு மிக்ஸ் பண்ணுவேன். இப்போ லைட்டாக கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் இப்போ சாப்பிட்டு பார்க்கும்போது அந்த அவல் சரியாக ஊறாமல் கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ நம்ம அதை இனி எண்ணெயில் போட்டு லைட்டாக பொரிச்சு எடுக்கும்போது அது கரெக்டாக ஆகிடும். இந்த சூட்லேயே இருந்து அந்த அவல் கொஞ்சம் சாஃப்ட் ஆயிரும். இனி இது கொஞ்சம் ஆற விடணும், ரொம்ப இல்லை. கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்ததும் இதை நம்ம சின்ன உருண்டைகளாக பிடிச்சு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். விருப்பப்பட்ட ஷேப்பில் நீங்கள் உருட்டி வச்சுக்கலாம். உருண்டையாக வைக்கலாம், ஃப்ளாட்டாக வைக்கலாம். ஸோ அது உங்கள் விருப்பம். இப்போ எனக்கு அந்த ஒரு பழத்தில் எனக்கு இவ்வளோ உருண்டைகள் வந்திருக்கு. இனி இதை நம்ம ஒரு மாவில் முக்கி நம்ம இதை பொரிக்க போகிறோம். இதுக்கு ஒரு சின்ன பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு, இல்லாட்டா மைதா, இல்லைனா அரிசி மாவு, இந்த 3ல் ஏதாவது ஒரு மாவு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து அது கூட கொஞ்சம் தண்ணி, ஒரு சின்ன சிட்டிகை உப்பு, 1 டீஸ்பூன் சீனி எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ரன்னி பேட்டராக நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நான் இன்னைக்கு கோதுமை மாவு தான் எடுத்து தண்ணியாக கலக்கி வச்சுருக்கேன். ஸோ கொஞ்சம் ரன்னி பேட்டராக இருக்கட்டும். இப்போ நீங்கள் இதை ஷாலோ ஃப்ரையும் பண்ணலாம், டீப் ஃப்ரையும் பண்ணலாம். நான் இது இந்த மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் வச்சு ஷாலோ ஃப்ரை தான் பண்ணி எடுக்க போகிறேன். ஏன்னா ஏற்கனவே உள்ளே இருக்க பழம் எல்லாம் நம்ம வேக வச்சது தான். அதனால வெளியில் இருக்க மாவு லைட்டாக வெந்து கொஞ்சம் ப்ரௌன் ஆனாலே நமக்கு போதும். ஃப்ளேமை மீடியம் ஹைலே வச்சுக்கோங்க. இனி எல்லா சைடும் ப்ரௌன் ஆற வரைக்கும் நம்ம அதை திருப்பி போட்டு இந்த உருண்டைகளை நம்ம பொரிச்சு எடுக்க போகிறோம். இது டீப் ஃப்ரையாக இருந்தால் நம்ம ரொம்ப எல்லா சைடும் திருப்பி விடணும்னு அவசியம் இல்லை. இது நம்ம ஷாலோ ஃப்ரைன்றதுனால இந்த பேஸ் மட்டும்தானே அந்த ஆயிலில் தொடும். அதனால இந்த மாதிரி ஒரு கரண்டியை வச்சு எல்லா சைடும் அந்த ஆயில் படுற மாதிரி நல்ல ஈவனாக பொரிச்சு எடுங்க.
அவ்வளோதாங்க நம்ம பனானா ஸ்நாக் ரெடி. இப்போ இது கூட ஒரு கட்டன் சாயா போடலாம். கட்டன் சாயானா பிளாக் டீ போடலாம். சாதாரண பிளாக் டீ இல்லை, உங்ககிட்ட எந்த மூலிகை இலை இருந்தாலும், இப்போ துளசி இலைனா ஒரு சின்ன துளசி இலை போட்டுக்கலாம். மின்ட் இருந்தால் மின்ட் இலை போடுங்க. இப்போ என்கிட்ட கற்பூரவல்லி இருக்குது, அதனால நான் அன்றைக்கி கற்பூரவல்லி இலை போட்டுட்டு, இது இந்த டீ இன்ஃப்யூசர். இந்த இன்ஃப்யூசரில் கொஞ்சம் டீ பொடி சாயப்பொடி போட்டு அதை மேலே இனி நான் கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்ற போகிறேன். பிளாக் டீயை நம்ம இந்த மாதிரி பண்ணால் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காது. நம்ம அதனால சீனி இல்லாமலே இந்த பிளாக் டீயை நம்மளால் குடிக்க முடியும். ஏன்னா நம்ம உருண்டைகளில் நல்ல இனிப்பு இருக்கிறதுனால நான் யூஸ்வலாக இந்த மாதிரி சுகர்லெஸ் பிளாக் டீ மைல்டாக குடிக்கிறதுக்கு விரும்புவேன். நீங்கள் நல்ல ஸ்ட்ராங்காக குடிக்கிற ஆளாக இருந்தால் நல்லா அடுப்பில் வச்சு சாயப்பொடி போட்டு நல்லா கொதிக்க விட்டு அப்படியும் குடிக்கலாம். ஸோ உங்களோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸ். இது எனக்கு ரொம்ப மைல்டாக இருக்கும். அந்த டீ இன்ஃப்யூசரில் இருந்து மைல்டான ஒரு டீ இருக்கும். சீனியெல்லாம் எதுவும் தேவையில்லை, நான் ப்ளெயினாக தான் குடிப்பேன். அவ்வளோதான், போதும், இவ்வளோ ஸ்ட்ராங் போதும். நீங்கள் இதுக்கு பதிலாக டீ பேக் கூட போட்டுக்கலாம். இனி இந்த ஸ்நாக் உள்ளே எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள், அந்த நம்ம போட்ட அவல் நல்ல ஊறி நல்ல சாஃப்டாக இருக்குது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. அந்த பழத்தோட லைட் புளிப்பு, ஒரு இனிப்பு ரொம்பவே நல்லாயிருக்கு. இது ஒரு சிப் டீ கூட நம்ம இது ஒரு கடி கடிக்கும்போது ரொம்ப ருசியாக இருக்குது. இதை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கீழே கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு சொல்லுங்கள். அதோட என்னோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது இருந்தீங்கன்னா மறந்துடாமல் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.